ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 12 கரண்ட் அஃபேர்ஸ். 1. கடலோர வளங்களை பாதுகாக்க தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்கம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, நெய்தல் மீட்சி இயக்கம். ஏற்கனவே ஒரு 4 திட்டங்கள் இந்த கடலோர வளங்களை பாதுகாக்க அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழக அரசால. ஸோ இது இப்போ 5வது திட்டமாக இந்த திட்டம் அறிமுகப்படுது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சுற்றி கிட்டத்தட்ட 11 கடலோர மாவட்டங்கள் இருக்குது. 14 கடலோர மாவட்டம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்றாங்க. அதே போல் இந்த திட்டத்தை 5 வருஷத்துக்கு செயல்படுத்த போகிறாங்க. இது எப்படி அப்படின்னா 5 வருடம் உலக வங்கிக்கிட்ட நிதி வாங்கி தான் இதை செயல்படுத்தப்படுறாங்க. உலக வங்கிக்கிட்ட நிதி வாங்கி இதை செயல்படுத்த போகிறாங்க. இன்னொன்று, இதோட முக்கிய நோக்கம்னா 1, அதாவது சமூகங்களுடைய கடலோர மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சமூகங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த. 2வது, பல்லுயிர் பெருக்கம், அந்த கடலில் இருக்கிற பல்லுயிர்களுடைய அந்த பெருக்கத்தை மேம்படுத்துறதுக்கு. அடுத்தது, கடலோர பகுதியில் இருக்கிற மாவட்டத்தினுடைய மாசு கட்டுப்படுத்துறதுக்கு, மாசு கட்டுப்பாடை மேம்படுத்து. ஸோ இதான் இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா 14 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாவட்டத்துடைய மாசு கட்டுப்படுத்து முக்கிய நோக்கம், பாதுகாப்பு, இதெல்லாம் முக்கிய நோக்கன்றதுனால இந்த நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல்னால் உங்களுக்கே தெரியும், கடல் சம்பந்தமானதை நம்ம நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம். நெய்தல் நிலத்து தான். அடுத்தது, கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆப்ஷன் பி, தமிழ்நாட்டில் தான் நடைபெறும். நேரு ஸ்டேடியத்தில் தான் நடைபெற போகுது. இந்த கேலோ விளையாட்டு எதுக்கு? ஃபர்ஸ்ட், கேலோ விளையாட்டு எதுக்கு? கேலோன்றது அதாவது இந்தியாவில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தணும். இப்போ ஒலிம்பிக்கில் சின்ன சின்ன நாடெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி நிறைய பதக்கங்களை வென்று நம்மளுக்கு முன்னாடி லிஸ்ட்டில் ரேங்க்கில் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்துமா, ஜப்பான் நம்மளோட ரொம்ப சின்ன நாடு, தென்கொரியா நம்மளோட ரொம்ப சின்ன. ஆனால் ஒலிம்பிக்கில் நம்மளுக்கு முன்னாடி நிறைய தங்கம், நிறைய வெள்ளி வாங்கி அவங்க பதக்கப்பட்டியலில் முன்னாடி இருக்காங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவிலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்கில் நிறைய மெடல் வாங்கலாம். நாட் ஓன்லி ஒலிம்பிக்கு, சர்வதேச அளவில் விளையாட்டுத்துறையில் நம்மளுடைய இந்திய வீரர்கள் பெரிய சாதனை பண்ணணும், முன்னாடி இருக்கணும் அந்த ரேங்க் பட்டியலில், பதக்கப்பட்டியல்ன்றதுக்காக தான். ஸோ தகுதி வாய்ந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்தியாவுக்குள்ளே நடத்துகிற விளையாட்டு போட்டி தான் கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ இதன் மூலமாக தகுதியான வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள சர்வதேச விளையாட்டு போட்டிக்கு அனுப்புவாங்க. அதனால தான் கேலோ இந்தியா. அது இப்போ தமிழ்நாட்டில் நடைபெற போகுது. சென்னை நேரு விளையாட்டு உள்ளரங்கத்தில் இந்த போட்டி நடைபெற போகுது. ஸோ இந்த போட்டியில் அதாவது ஜெயிக்கிறவங்களுக்கு அதாவது பதக்கம்லாம் கொடுப்பாங்க. அவங்கள சர்வதேச போட்டியில் ஈடுபடுத்துவாங்க. அடுத்தது, இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் முதலிடத்தில் உள்ள நகரம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்தூர் தான். அதாவது கிட்டத்தட்ட தொடர்ந்து 7வது முறையாக இந்த இந்தூர்ன்ற நகரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7வது முறையாக முதல் இடத்துல இருக்குது. தொடர்ந்து 7வது முறை முதல் இடத்துல இருக்குது. தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இது நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட தூய்மையான நகரங்களில் மகாராஷ்டிராவினுடைய சாஸ்வத் நகரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தூர்ன்றது 1 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை உள்ள மாநகராட்சிங்க. 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாநகராட்சியில் இந்த இந்தூர் ஃபர்ஸ்ட் இடம். 1 லட்சத்துக்கு குறைவான இடத்துல பார்த்தீங்கன்னா மும்பை நகரத்தினுடைய சாஸ்வத் அப்படின்ற நகரம், மகாராஷ்டிரானுடைய சாஸ்வத் என்ற நகரம் நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதே போல அதாவது கங்கை ஆற்றங்கரையோர தூய்மை நகரங்கள்லாம் இப்போ கங்கை ஆறு, அது கிட்டத்தட்ட போகும், கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகும் கங்கை, அதாவது கங்கை ஆறு. அந்த கங்கை கடற்கரையோர, அந்த ஆற்றினோட கடற்கரையோர இருக்கிற நகரத்தில் நம்பர் 1 இருக்குது வாரணாசி தான். வாரணாசி, உத்தரப்பிரதேசனுடைய வாரணாசி நகரம் நம்பர் 1. கங்கை கடற்கரையோர தூய்மை நகர பட்டியலில் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூய்மை சார்ந்து சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் நம்பர் 1. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தூய்மை சார்ந்த சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் நம்பர் 1 மகாராஷ்டிரா அப்படின்றாங்க. நம்பர் 1 மகாராஷ்டிரா. 2வது மத்திய பிரதேசம். 3வது சத்தீஸ்கர் அப்படின்றாங்க. சத்தீஸ்கர்.
இது வந்து ஓவராலாக செயல்பட்ட ஒரு நகரம். ஓகேங்களா, ஓவராலாக செயல்பட்ட நகரம். ஓகே, அடுத்து ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய சர்வதேச தி ஹேக். உங்களுக்கே தெரியும், நெதர்லாந்து நாட்டில் இருக்கிற தி ஹேக், நெதர்லாந்து தான். ஏன் இப்போ இந்த கேள்வி நம்ம கேட்குறோம் அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்களான்னா என்ன செஞ்சிருக்குன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பார்த்தீங்களான்னா அதாவது கேஸ் போட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதுவாக. இஸ்ரேலுக்கும் இப்போ காசாவுக்கும் பார்த்தீங்களான்னா போர் நடந்துட்டு இருக்கு. காசான்றது பாலஸ்தீன நாட்டில் அமைந்துள்ள ஒரு பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா காசா பகுதி மக்கள் எப்பயோ மேக்சிமம் வந்து அவங்க வந்து அந்த காசா பகுதி ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்பவும் மீறி இப்போ போர் நடத்துகிறாங்கன்னா இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து பாலஸ்தீன மக்களை அந்த நாட்டை அழிக்கணும். அதுதான் பாலஸ்தீனம், அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் அழிக்கணுன்றது தான் இஸ்ரேலுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா கேஸ் போட்டிருக்கு இந்த சர்வதேச நீதிமன்றத்தில். ஐநாவுடைய சர்வதேச நீதிமன்றத்தில் சவுத் ஆப்பிரிக்கா போட்டிருக்கு. அதாவது காசாவுடைய மக்களை ஃபுல்லாகவும் அழிச்சிட்டாங்க, இன்னும் போர் ஏன் நடக்குதுன்னா பாலஸ்தீன நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் அழிக்கணுன்றது தான் இஸ்ரேலுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கேள்வி கேட்டிருக்கோம். முக்கியமானது நெதர்லாந்துடைய தி ஹேக் நகரத்தில் இருக்குது. அடுத்தது, குரோஷியாவில் நடைபெறும் ஜாக்ரெப் ஓப்பன் ரேக்கிங் சீரியஸ் மல்யுத்த வீரர்கள் போட்டியில் தங்கம் வென்றவர். இது ஆப்ஷன் ஏ அமன் ஷெராவத் அப்படின்றது தான். அதாவது 57 கிலோ எடை பிரிவில் பார்த்தீங்களான்னா இந்த போட்டியில் இவர் வந்து தங்கம் வென்றிருக்காரு. இதனோட முக்கியமானதான் இவர் இந்தியா சார்பில் பங்கேற்கலை. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய மல்யுத்த சம்மேளனம் பார்த்தீங்கன்னா மல்யுத்த சம்மேளனம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அதனுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படலைன்னு இப்போ தான் ரீசெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவர். அது இன்னும் அந்த உலக சம்மேளனம் அதை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளலை. ஸோ அதனால் இந்தியா சார்பாக நம்ம பங்கேற்க முடியாது. ஏன்னா உலக சம்மேளனம் ஒன்றும் ஏற்றுக்கலை இந்தியாவுடைய தலைவரை. ஸோ அதனால் இப்போ இவங்க வந்து அதாவது பொது போட்டியாளராக தான் இவர் வந்து இப்போ வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. இன்னும் இந்தியாவுடைய அந்த மல்யுத்த சம்மேளன தலைவரை ஏற்றுக்கின பிறகு அப்புறமா தான் நம்ம வந்து இந்தியா சார்பில் பங்கேற்க முடியும். அதனால் இப்போ வந்து பொது போட்டியாளரால் தான். இதுக்கான ரீசன் பார்த்தோன்னா சாக்ஷி மாலிக்கு பாலியல் துன்புறுத்தல் தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அதனால தான் இந்திய சம்மேளனம் வந்து லேட்டாக வந்து நடத்தினாங்க இந்த தலைவர் போட்டி. அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துற பிரிட்ஜ் பூஷன் அப்படின்றவர் அதான் முக்கியமான ரீசன். ஸோ அதனால் லேட்டாக நடந்தது. ஓகே, கண்டிப்பாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்ததில் உங்களுக்கு கண்டிப்பாக மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 1, கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? நம்பர் 1. நம்பர் 2, இந்தியாவுடைய முதன்மையான தூய்மை நகரங்கள் பட்டியல் முதன்மை இடத்தை பிடித்துள்ள நகரம். ஓகேங்களா, இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி எனக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.